வெல்கம் டு சித்து ஸ்லீப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு வறுவல். நான் சேனல் ஆரம்பித்து முதல்ல போட்ட வீடியோ உருளைக்கிழங்கு வறுவல் வீடியோ தான். இப்போ நான் 2வது தடவை செய்கிறேன். உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. அது ஒரு 3/4 பதத்துக்கு வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 6 பூண்டு, இடித்த பூண்டு அதில் சேர்த்துக்கிறேன். அது வதக்க வேண்டாம், அந்த போட்டோன்னா அப்படியே இருக்கட்டும். அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நீட்டமாக கட் பண்ணிக்கலாம், நல்லா மொத்தமாக கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வறுவல் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம மூடி போட்டு எல்லாம் வேக வச்சோம்னா அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு, இந்த மாதிரி இந்த பருப்பு, இந்த பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணும்போது சட்டியில் வந்து ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு மூடி போடாமல் ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக வச்சு நல்லா கரண்டியில் அப்படி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா பொதன்னு நல்லா வந்து கிறிஸ்பியாக வெந்துடும். நம்ம வணக்கினதுலேயே உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் போடணும். இப்போ தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகுத்தூள் அண்ட் சோம்புத்தூள் ரெண்டும் கலந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிற உருளைக்கிழங்கு கலவாக போடுறேன். இந்த கடைசியில் இதை போடும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதெல்லாம் கடைசி டைமில் நம்ம இறக்கும்போது போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இப்படி கலக்கிறதுனால எந்த பச்சை வாசனையும் வராது, மாற அதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு தொட்டுக்கும்போது பாருங்கள், நம்ம கலக்கிறதுல தான் இருக்குது. இது நல்லா ஒட்டாமல் அப்படியே நல்லா கிறிஸ்பியாக தனித்தனியாக இருக்கும். உருளைக்கிழங்கு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக, சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.